இப்போ பார்த்தோன்னா விஜய்க்கு வந்து கால் பண்ணி நம்ம காவேரி வந்து இந்த மாதிரி நான் கன்சீவாக இருக்கேன், கார்டு வாங்கி செக் பண்ணேன், உங்களுடைய குழந்தை வயிற்றில் வளருது அப்படின்ட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லலாம் அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பியாக எடுத்து மொபைல் எடுத்து கால் பண்ணுறப்ப பார்த்தோம்னா அவங்களுக்கு மனசே வரல. அப்புறம் நம்ம விஜய் அவரும் என்ன செய்யணும்னா ஃபோனை எடுத்துடுறாரு. ஆனால் வந்து காவேரி வந்து பேசவே இல்லை. அதுக்கடுத்து என்ன கவரின்னு திருப்பி கால் பண்ணுறாங்க, எடுக்கவே இல்லை. என்னாச்சு இவ ஃபோன் போடவே மாட்டாளோ, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு திருப்பி கால் பண்ணுறாங்க, எடுக்கவே இல்லை. அதுக்கடுத்து காவேரிக்கு மனசுக்குள்ள ஒரு பயம், இந்த வெண்ணிலாவோடைய இது வந்து ஏதாச்சும் இது பண்ணணும், சீக்கிரத்தில் வெண்ணிலா பிரச்சனை முடியணும், நம்ம வந்து இப்போ சொன்னோம்னா இவர் ஏதாச்சும் முடிவு எடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக குழப்பத்தில் இருக்காங்க. அதுக்கடுத்து வீட்டில் வந்து பயங்கரமாக வாமிட் எடுக்கிறாங்க. அவங்க அம்மா என்னடி வாமிட் எடுக்கிற, என்னடி திண்டு தொலைஞ்ச அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லைம்மான்றாங்க. ஆனால் கங்காவுக்கு வந்து டவுட் வந்துடுது. கங்கா வந்து கையை பிடிச்சி சொல்றி, என்னாச்சுடி ஆச்சு, என்ன மறைக்கிற, கரெக்டாக மென்ஷன் ஆனியா அப்படின்மே அப்படியே தயங்குறாங்க. இல்லைக்கா அப்படி என்னடி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து எல்லா விஷயத்தையுமே இந்த மாதிரி சொல்லிடுறாங்க கங்காட்ட. கங்கா வந்து ஐயோ அம்மா என்ன ரொம்ப பயப்படுறாங்க. இவங்க வாமிட் எடுக்கிறது எல்லாமே வந்து அந்த மாமிக்கு தெரியுது. இந்த மாமி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாரு விஜய், அந்த பொண்ணு ஏற்ற விட்டு பொண்ணு கன்சீவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. யாரு அந்த காவேரியா? ஆமான்மே விஜய் இதெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆகி அதிர்ச்சி போய் நிற்கிறாரு.